K2-18b இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஒரு பிளானட். நம்ம சோலார் சிஸ்டத்தை தாண்டி வேற எங்கேயாவது நியர்பை ஏலியன்ஸ் யாராவது வாடுறாங்களா? இந்த வார்த்தை தேவையில்லை, மாத்திக்கலாம். ஏர்த்து மாதிரியே லிவிங் ஆர்கனிசம் இருக்கிற ஒரு பிளானட் இருக்கான்னு செக் பண்றோம். எதை வச்சு? ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பா. இட் இஸ் ஹைடெக் ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி. ஸ்பேஸ் அப்சர்வ் பண்றதுக்கான டெலஸ்கோப். அப்சர்வ் பண்ணும்போது இந்த பிளானட் மாட்டியிருக்கு. இது எர்த்தை விட 8.6 டைம்ஸ் ஹெவியர், 2.6 டைம்ஸ் லார்ஜர். மேபி இட் இஸ் கவர்டு வித் வாட்டர் அண்ட் ஆல்சோ வித் திக் அட்மாஸ்பியர். கண்டிப்பா அங்க ஹேபிட்டபிள் ஜோன் இருக்கலாம். இந்த பயணம் உங்களுக்கு தெரியும்ல. லிவிங் ஆர்கனிசம்ஸ் மே ப்ரொடியூஸ் கேசஸ். டைமெத்தில் சல்ஃபைடு, டைமெத்தில் டைசல்ஃபைடு. இந்த கேசஸ் எல்லாமே மைக்ரோப்ஸ், பிளாங்டான்ஸ் இவங்க ப்ரொடியூஸ் பண்ற கேஸ். ஸோ இந்த கேஸை வந்து K12-8b அட்மாஸ்பியர்ல பார்க்க முடியுது, லிங்க் பண்ண முடியல. அப்போ அந்த பிளானட்ல ஏலியன்ஸை பார்க்க முடியல, ஹியூமன் பீங்ஸ் பார்க்க முடியல. பட் மைக்ரோ ஆர்கனிசம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேல, சில பேர் யோசிச்சிருக்கலாம், எப்படி இங்க இருந்துகிட்டு அவ்வளவு தூரத்துக்கு பார்த்துருப்பாங்க. ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் எங்க கிடையாது? பூமியில கிடையாது. நம்ம எர்த்தை விட்டு 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அவ்வளவு தூரத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? லான்ச் பண்ணிருக்கோம். நாம யாரு? நாசா. L2 ஞாபகம் இருக்கா? லக்ராஞ்ச் பாயிண்ட்ஸ். ஒருவேளை ஞாபகம் இல்லைன்னா பிராக்சிஸ் ஐஎஸ் அகாடமி ஆதித்யா மிஷன் அடிங்க, ஒரு வீடியோ வரும், லக்ராஞ்ச் பாயிண்ட் வந்துடும். ஸோ நாசா இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை லான்ச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. எய்ம் என்ன? ஸ்பேஸ் அப்சர்வ் பண்ணி இந்த உலகம் எப்படி உருவாச்சு, இந்த ஸ்பேஸ் எப்படி உருவாச்சு, ஸ்டார், சோலார் சிஸ்டம் இதெல்லாம் எப்படி உருவாச்சுக்கான க்ளூ கிடைக்குதுன்னு அப்சர்வ் பண்ணும். அதில் கடைசி எய்ம் தான் அது ஃபைண்டிங் தி பிளானட்ஸ் லைக் தி எர்த். அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. அதில் கிடைச்சதான் ஒன்று K2-18b. நெக்ஸ்ட் இப்போ சொல்ல போற ஃபேக்டையும் அடுத்த 1 இயர் ஃபாலோ பண்ணுங்க. அமெரிக்காவோட பிரசிடென்ட்டா ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் 2 மாசத்துல விசா ஃபார் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் பீன் டிக்ளைன்ட். எத்தனை பர்சன்டேஜ்? 30%. ஜஸ்ட் 2 மாசத்துல 100 ஸ்டூடெண்ட்ஸ்ல 30 ஸ்டூடெண்ட்டுக்கு விசா கிடைக்கல. சில ஸ்டூடெண்ட் வந்து ஃப்ரெஷர்ஸ் ஸ்கூல் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு கிடைக்கல. ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிருப்பாங்களே, ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு அடுத்த இயர் ஜாயின் பண்ணுவாங்களே, அந்த மிட் செமஸ்டர் இருக்கிறவங்களோட விசாவும் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த இஷ்யூல இந்தியன் கவர்மெண்ட் என்ன ஸ்டாண்ட் எடுக்குது, என்ன பேச்சுவார்த்தை, என்ன அக்ரிமெண்ட் ஃபியூச்சர்லன்றதை பார்த்துங்க. சரி, ஆக்சுவலா இந்த விசா டிக்ளைன் வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சுன்னா, ஜஸ்ட் ஃபாலோ தி லா. நீங்க யூஎஸ்ல படிக்கிறீங்க, யூஎஸ் கவர்மெண்ட் என்ன லா சொல்லுதோ லா ஃபாலோ பண்ணுங்க. பட் நிறைய பேர் விசா போகுது இல்லை, அப்போ என்ன ஆகும்? மீடியாவில் ப்ரெஷர், அப்புறம் வந்து நம்ம கேஸ் ஃபைல் பண்ணுவோம்ல, அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டை இப்போ கவர்மெண்ட் மாத்திச்சு. யாருக்கெல்லாம் விசா மறுக்கப்பட்டதோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு we will give legal guidance and we also give diplomatic support. ஹெல்ப் பண்ற சொல்லிருக்காங்க. சரி, ஆக்சுவலாக இது ரொம்ப ஒரு நார்மல் ஃபேக்ட் மாதிரி தெரியும். பட் இது மட்டும் கிடையாதுங்க. எந்த நம்ம கிளாஸ்ல பார்க்குற எந்த விஷயம், மெயின்ஸ் கிளாஸ் இருந்தாலும் சரி, இல்லை ப்ரிலிம்ஸ் ஃபேக்டாக இருந்தாலும் சரி, எவ்ரி வேர்ட் யூ கேன் யூஸ் இன் எக்ஸாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த நியூஸ் இருக்குல்ல, சிம்பிள் ஃபேக்ட் தானே, யூஎஸோட டொமஸ்டிக் பாலிடிக்ஸ் அஃபெக்ட்ஸ் தி இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட். இந்த வார்த்தை இது முடியும். இந்தியா யூஎஸ் ரிலேஷன்ஷிப்ல ஒரு பேராவா how US domestic politics affects the India's interest. அதில் எஜுகேஷன்ல எழுதலாம். இன்ஃபேக்ட் சொல்ல போனா நீங்க நியூவான்சஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த வார்த்தை இருக்குல்ல, இதை கூட உங்களால் எழுத முடியும், எத்திக்ஸ் எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் பீப்புள் சென்ட்ரிக் கவர்னன்ஸ்? we have to shift the follow law approach to offer support approach. உங்களுக்கு யோசிக்க முடியல. நிறைய படிச்சு அதை வந்து நீங்க மெயின்ஸ்ல அப்ளை பண்றதை விட கம்மியான விஷயங்களை படிச்சுட்டு அதை நிறைய ஆங்கிள் அப்ளை பண்றதா விஷயம். நீங்க இதே விஷயத்தை வந்து GS2 எழுத முடியும், எத்திக்ஸ்ல எழுத முடியும். அப்போ GS2 பேப்பரை கஷ்டம் பண்றவங்க எத்திக்ஸ் கஷ்டம் மாட்டாங்க. ஒரே விஷயங்கள் தான் நிறைய இடத்துல பயன்படுத்த முடியும். ஏன்னா ஒரே ஸ்டாஃப் எல்லாத்தையும் கஷ்டம் மாட்டாங்க. ஓகேவா? பட் ஒருவேளை உங்களுக்கு வந்து நான் ஒரு டாபிக் நடத்துறேன், எனக்கு வந்து கான்செப்ட் ஈஸியாக புரியுது, பட் நல்ல எக்ஸாம் லிங்க் பண்ண முடியல, மெசேஜ் பண்ணுங்க, நான் பண்ணுறேன், ஐடியா தரேன் எப்படி பண்ணணும். பட் அதுக்கு வந்து கிளாஸ் பார்த்தா வராது, யோசிக்கணும். யோசிக்கிறதா போதில்லை, வீடியோ பாஸ் பண்ணிட்டு இதை எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துக்கு யூஸ் பண்ணலாம் யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா கொஸ்டின்லையும் வாட் இஸ் வே ஃபார்வர்ட், அந்த டாபிக் சம்பந்தப்பட்ட அடுத்து என்ன பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை சொல்லுங்களேன், இந்தியா யூஎஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கா, வே ஃபார்வர்ட். வே ஃபார்வர்டுக்கு முன்னாடி நீங்க பொலிட்டிக்ஸ் ஆங்கில யோசிக்கணும். யாருடைய ரைட்ஸ் மறுக்கப்படுகிறது? ஸ்டூடெண்ட்ஸ் ரைட்ஸ். எந்த விஷயத்துல மறுக்கப்படுது? விசா. வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் விசா? மூவ்மெண்ட். பிசிக்ஸ்லயும் மூவ்மெண்ட் வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. பட் ஹியூமனிட்டிஸோட வார்த்தை என்ன? மொபிலிட்டி. என்ன பண்ணணும்? யோசிக்கணும், என்ன பிரச்சனை, யாருக்கு, எப்படி சரி பண்ணலாம். வேற வழியே இல்லை. இந்தியா பவர்ஃபுல்லா கிடையாது. போய் இந்தியா USA கூட பேச்சுவார்த்தை நடத்தணும், முடிஞ்சு போச்சு. இதை நீங்க லைனா மேக் பண்ணணும், அவ்வளவுதான். we need a dedicated students rights and mobility agreement with USA. ஸோ பேசிக் தான், நம்ம இப்போ என்ன படிச்சோமோ அது விஷயம் தான். எந்த இடத்துல பயன்படுத்துறோம் அப்படி யோசிக்கிறோம்ல, அந்த சிந்தனையே வந்து உங்களுக்கு அடுத்த எக்ஸாமுக்கு வேற எதுக்காக யூஸ் ஆகும். ஒரு விஷயம் திங்க் பண்றது இன்னொரு இடத்துக்கு யூஸ் ஆகும்ல. எஸ், UPSCல இல்ல Group 1 மெயின்ஸ்ல லேண்ட் டீக்ரேடேஷன் பத்தி கொஸ்டின் கேட்பாங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. என்ன ரீசன்? இந்தியாவில் ஆல்ரெடி 32% ஆஃப் லேண்ட் கெட்ஸ் டீக்ரேடட். ஆல்ரெடி டீக்ரேட் ஆயிடுச்சு. பிளஸ் மிச்சம் இருக்கிற லேண்ட்ல 25% இந்தியாவோட லேண்ட் டெசர்ட்டா மாறிட்டு இருக்கு. டெசர்டிஃபிகேஷன். லேண்ட் டிகிரேடேஷன், டெசர்டிஃபிகேஷன் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது சம்பந்தப்பட்ட ப்ரிலிம்ஸும் கேட்பாங்க, மெயின்ஸ் கேட்பாங்க. இப்போ நாம பார்க்க போறது அதுக்கான வேல்யூ அடிஷன். 15th பிரிக்ஸ் அக்ரிகல்ச்சரல் மீட் நடந்திருக்கு. ஸோ இந்த மீட்டிங்ல மறுபடியும் இந்தியா சொல்லியிருக்கு, இந்தியாவோட எய்ம் என்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் உருவாக்கணும்? இன்க்ளூசிவ், ஈக்விட்டபிள், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். இதை சிம்பிளா ஒரே வார்த்தை சொல்லணும்னா சஸ்டைனபிள் அக்ரி ஃபுட் சிஸ்டம் இதை உருவாக்கணும். ஸோ பிரிக்ஸ் நேஷன் ரீஅஃபர்ம்ட் டு கிரியேட் தி சஸ்டைனபிள் அக்ரி ஃபுட் சிஸ்டம். அப்போ என்ன அர்த்தம்? லேண்டை சரியா யூஸ் பண்ணணும். விவசாயம் பண்ணும்போது
லேண்ட் டீக்ரேட் ஆகாம பாத்துக்கணும். ஸோ லேண்ட் டீக்ரேடேஷன் பத்தி மெயின்ஸ்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னா இன்ட்ரோலையோ இல்ல கன்க்ளூஷன்லயோ இல்ல இன்ட்ரோ யூஸ் பண்ணலாம். ரீசென்ட்லி 15th பிரிக்ஸ் சமிட்ல ரீஅஃபர்ம்டு டு அட்ரஸ் தி லேண்ட் டீக்ரேடேஷன் இப்படி எழுதலாம், இல்லைன்னா இந்த பண்ணி எழுதலாம், லேண்ட் ரீஸ்டோரேஷன் பார்ட்னர்ஷிப் பிரிக்ஸ். ஸோ ரீசெண்டாக நடந்த பிரிக்ஸ் அக்ரி சமிட்ல லேண்டை ரீஸ்டோர் பண்றதுக்கான ஒரு பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கிருக்காங்க. இந்த லைனை எங்கேயாவது இருக்கணும், இன்ட்ரோலையோ இல்ல வே ஃபார்வர்ட்லயோ இருக்கணும். ஸ்டெப்ஸ் டேக்கன் பை இந்தியன் கவர்மெண்ட் டு இம்ப்ரூவ் தி லேண்ட். எல்லாரும் என்ன எழுதுவாங்க, வழக்கமாக எழுதுறது நேஷனல் மிஷன் ஆன் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் இது யூஸ்வலாக எழுதுவாங்க. பட் என்ன பண்ணணும், இன்டர்நேஷனல் கோஆர்டினேஷன் போட்டு இது எழுதணும். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் யூனிக்காக தெரியல பேப்பர். எஸ், ரெண்டு கீவேர்டு 15th பிரிக்ஸ் அக்ரிகல்ச்சர் மீட் சஸ்டைனபிள் அக்ரி ஃபுட் சிஸ்டம் இது எழுதலாம். பிளஸ் இன்டர்நேஷனல் கோஆர்டினேஷன்ல பிரிக்ஸ் கூட சேர்ந்து லேண்ட் ரீஸ்டோரேஷன் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. நம்மளோட என்வரான்மெண்ட்ல சீட்டா பத்தி படிக்கும்போது 2 டைப்ஸ் ஆஃப் சீட்டா படிப்போமா, ஒன்னு ஏசியாட்டிக், இன்னொன்னு ஆப்பிரிக்கன் சீட்டா. IUCN ஸ்டேட்டஸ் படி 2 சீட்டாவும், ஏசியாட்டிக் சீட்டா, ஆப்பிரிக்கன் சீட்டா, ரெண்டுத்தோட பாப்புலேஷன் எப்படி இருக்கு, குறைஞ்சிட்டே இருக்கு. இந்த ரெண்டுல எது மோஸ்ட் பிரச்சனை, ஏசியாட்டிக்கா. சோ வாட் இஸ் தி ஸ்டேட்டஸ், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், ஆப்பிரிக்கன் வல்னரபிள். அனுக்கு மைண்ட் என்ன வரக்கூடாதுன்னா ஏசியாட்டிக் வேற இந்தியான்றது வேற. எக்ஸாம்ல இந்த வார்த்தையில நீங்க மறந்துடலாம், அதான் படிக்கும்போது ஞாபகம் வந்திருக்கும், எக்ஸாம்ல மறந்துடும். ஏசியாவில் நிறைய கண்ட்ரிஸ் வரும்ல, அப்ப ஏசியாவில் இருக்குது சீட்டா இருக்குது, பட் கவலைக்கிடமா இருக்கு, கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்ட். இந்தியாவில் ஏசியாவில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவில் சீட்டா கிடையாதுல்ல, எக்ஸ்டிங்க்ட். ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ரிவிஷன் பண்றோம். ஆஸ் யூஷுவல் நம்ம சீட்டாவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுவோம்ல, சேம் ப்ராசஸ். மத்திய பிரதேஷ்ல இருக்கிற கூனோ நேஷனல் பார்க் அங்கிருந்து 2 சீட்டாவை காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு ஷிஃப்ட் பண்ணப்படுது. ஸோ இதுக்கப்புறம் அதிகமா காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி பத்தி தான் நியூஸ்ல வரும். என்ன ரீசன், இந்தியாவில் சீட்டா கிடையாது, எங்கிருந்து எடுத்து வரும், சவுத் ஆப்பிரிக்கால இருந்து. ஸோ மறுபடியும் இந்த சம்மர் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு அட்லீஸ்ட் ஒரு 6ல இருந்து ஒரு 8 சீட்டா டிரான்ஸ்லோகேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த கீவேர்டு பாத்தீங்களா, அட்லாண்டா, ஆபரேஷன் அட்லாண்டா. சோ ஆபரேஷன் உங்களுக்கு தெரியும், மிலிட்டரி எக்ஸசைஸ் தான். பட் யாருக்கும் யூரோப்பியன் யூனியன் அண்ட் இந்தியா 2 பேரோட நேவி ஃபோர்ஸோட எக்ஸசைஸ். அடுத்த பாயிண்ட், எக்ஸசைஸ் எங்க நடக்க போகுது, கடல்ல தான். எந்த கடல்ல, இந்தியன் ஓஷனோட வெஸ்டர்ன் சைடு. பிளஸ் முக்கியமானது ரெட் சி. இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கலி மோஸ்ட் இம்பார்ட்டன்டோ அந்த ஏரியாவில். வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலி, எப்பெல்லாம் நீங்க மிலிட்டரி எக்ஸசைஸ் படிக்கிறீங்களோ இந்த கீவேர்ட்ஸ் நான் வச்சு ஒரு நேவி ஃபோர்ஸ் ஏன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஃபர்ஸ்ட் கீவேர்ட் மேரிடைம் செக்யூரிட்டி. நம்ம பகுதியில் மற்ற கண்ட்ரிஸ் வரக்கூடாது. ஸோ நம்ம கடல் பகுதியில் இட் ஷுட் பி பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் உங்களுக்கு தெரியும், பைரசி, நார்கோட்டிக்ஸ் டிராஃபிக்கிங், இல்லீகல் ஃபிஷிங். இது 2 தான். ஒன்னு ஸ்ட்ராட்டஜிக்கல், இன்னொன்னு எக்கனாமிக்கல். ரெண்டுத்தையும் சேஃப் கார்ட் பண்றதுக்கு எக்ஸசைஸ் முக்கியம். சேம் லைக் தட் இன்னொரு நியூஸ். நெக்ஸ்ட் ஒரு கீவேர்ட் பார்க்க போறோம். அந்த கீவேர்ட் கண்டிப்பா எக்ஸாம்பிள் யூஸ் பண்ண முடியும். SAGAR, சாகர். ஃபர்ஸ்ட் SAG பார்க்கல, இது பார்க்கலாம். செக்யூரிட்டி அண்ட் growth. செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல், எல்லாருக்குமான செக்யூரிட்டி growth ஃபார் ஆல் இன் தி ரீஜியன். செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல் இன் தி ரீஜியன். எந்த ரீஜியன், ரொம்ப காலமா இந்தியாவுக்கு ஒரு எய்ம், இந்தியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் ஒரு இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் உருவாக்கணும். ஆப்பிரிக்கான்ற ஒரு கான்டினென்ட்ல நிறைய கண்ட்ரிஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்காகவே தனியா இந்தியாவோட இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணுவாங்க எக்ஸாம்ல. சாகர் விஷன் சொல்லுவோம். இந்தியாவோட சாகர் விஷன் அப்படி யோசிக்கும் போது இந்தியா ஆப்பிரிக்காக்கு ஏதோ பண்ணுது, கோஆபரேட் பண்ணுது. அது என்ன, ரொம்ப முக்கியமானது இந்தியன் ஓஷன் ரீஜியன். இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் விஷன். இந்தியன் ஓஷனை வந்து ஆப்பிரிக்கா, இந்தியா 2 பேரும் சேஃபா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு விஷன் 2015. சேஃப்னு அர்த்தம் ஸ்டெபிலிட்டி, பீஸ் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல, அப்ப நம்ம கப்பலுக்கு போவோம்ல, இதான் நியூஸ். INS சுனைனா விசிட்டட் தி மொசாம்பிக். INS சுனைனா visited the Mozambique country as part of the Sagar Vision. லிங்க் புரியுதுல. ஆனால் உங்களுக்கு தெரியும்ல, எப்போதுமே இது எப்போ 2015 எவ்ரி 5 years எவ்ரி 10 years பண்ணுவோம். அதே கீவேர்டை பெருசாக்கும்ல. இன்ஃபேக்ட் மோடி என்ன பண்ணுவாரு, எந்த டேர்ம் ரீகாயின் பண்ணுவார்ல, இதே சேம் சாகர் வார்த்தையை அப்டேட் பண்ணிட்டான். இந்த அப்டேட் பண்ண வார்த்தை இங்கே தான் எக்ஸாம்ல வேல்யூடேஷன் இம்பார்ட்டன்ட் இருக்கும். ஸோ கீவேர்ட் சாகர், செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல் இந்த ரீஜன். இப்போ வந்து மகாசாகர் பெரிய செக்யூரிட்டி, பெரிய கோஆபரேஷன், பெரிய growth. ஸோ வாட் இஸ் மகா, மியூச்சுவல் அண்ட் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். இது 2 வார்த்தை, மியூச்சுவல் and holistic advancement. Mutual and holistic advancement in security growth. So recent-ஆ பிரைம் மினிஸ்டர் இந்த கீவேர்டை பயன்படுத்திருக்காரு, அதனால முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்தியாவோட முக்கியமான செக்டர் கோல். அண்ட் முக்கியமான ப்ராசஸ் என்ன, கோல் மைனிங். அண்ட் முக்கியமான சேலஞ்ச் என்ன, we are following the traditional method. இந்த கோலை மைன் பண்றதுல இன்னொரு மெத்தட். ஸோ கோல் மைனிங் டெக்னிக்கை அப்டேட் பண்ணிக்க போறோம். பேஸ்ட் ஃபில் டெக்னாலஜி. ஜஸ்ட் இப்போ கீவேர்டு மட்டும் நான் வச்சுங்க. ஸோ ஃபியூச்சர்ல டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஒரு க்ளூ மட்டும் கொடுத்துறேன். நம்மளோட கோல் மைனிங்ல இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம், ஒரு லேண்ட் இருக்குன்னா இதான் கோல் வச்சுக்கலாம், தோண்டுவோமா, தோண்டி எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம், தோண்டி எடுத்து ஒரு கேப் இருக்குல்ல, எம்டி ஸ்பேஸ், அதை அடைக்கிறது ட்ரை பண்ணுவோம். we are trying to fill that space in clear manner. பட் அது ஒர்க் அவுட் ஆகல இப்போ வரைக்குமே. திடீர்னு ஆயிடும், இந்த லேண்ட் வந்து அப்படியே உள்ள முழுகிடும், சிங்க் ஆயிடும், இந்த கிரவுண்டே வந்து அன்ஸ்டேபிளா இருக்கும். எங்கெல்லாம் கோல் மைனிங் பண்றோமோ அந்த கிரவுண்டே அன்ஸ்டேபிளா இருக்கும். அப்ப என்ன பண்றோம், நம்ம ஒரு இடத்த வேஸ்ட் பண்றோம்ல, ஸோ மறுபடியும் என்ன பண்ண மாட்டோம், இந்த இடத்த யூஸ் பண்ண மாட்டோம், அடுத்த இடத்துக்கு போவோம். அப்ப இடத்த வேஸ்ட் பண்ணிட்டே போவோம். அப்போ சிம்பிளா அந்த ஒரு எம்டி ஸ்பேஸை எப்படி நம்ம ஃபில் பண்றோமோ அதை பொறுத்து அதை மறுபடியும் யூஸ் பண்றதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஃபில் டெக்னாலஜி மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பேஸ்ட் மாதிரி போடுறீங்க, சிமெண்ட் மாதிரி மூடுறீங்க, ஸ்ட்ராங் ஆயிடுது. அப்போ ஒரு பள்ளத்துல, பெரிய கிரவுண்ட்ல ஒரு பெரிய பள்ளத்துல ஏதோ ஒன்று போட்டு மூடுறீங்க, அது ஸ்ட்ராங் ஆயிடுதுன்னா என்ன போட்டிருப்பீங்க, அந்த பேஸ்ட் எப்படி மீடா இருக்கும். இந்த மைனிங் பண்றோம்ல, ஓப்பன் காஸ்ட் மைனிங், மற்ற மைன் பண்ணியாச்சு, கூல் எடுத்தாச்சு, மிச்சம் லெஃப்ட் ஓவர் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் போடுறோம். லெஃப்ட் ஓவர்ஸ்
லெஃப்ட் ஓவர்ஸை உடச்சி க்ரஷ் பண்ணி போட்டுரும். ரெண்டாவது ஃப்ளை ஆஷ் தெரியும்ல, தெர்மல் பவர் பிளான்ட்ல வர்ற வேஸ்டேஜ் இருக்கும்ல, ஸோ பவர் பிளான்ட்ல கிடைச்ச வேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறோம், ஃப்ளை ஆஷ். அப்புறம் கொஞ்சம் சிமெண்ட், வாட்டர் எல்லாம் மிக்ஸ் பண்றோம், ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்குது, உள்ள ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ தான் நியூஸ் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சில எக்ஸாம் எப்படி கேட்கலாம், கொஞ்சம் குரூப் லெவல் கம்மியாக இருந்தா தி பேஸ்ட் ஃபில் டெக்னாலஜி முதல் முறையாக யூஸ் பண்ண கம்பெனி அது SCCL, சவுத் ஈஸ்டர்ன் கோல் ஃபீல்ட் லிமிடெட், இந்தியாவோட பப்ளிக் செக்டர் கம்பெனி. பட் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. மைனிங் பற்றி எழுதும்போது வே ஃபார்வர்டில் எழுதலாம், இல்லை வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் டேக்கன் எழுதுனா இந்த பாயிண்ட் எழுதலாம். இந்த பாயிண்ட் ஒரே வார்த்தை பேஸ்ட் ஃபில் டெக்னாலஜின்றது எங்கேயாவது ஏதாவது இடத்துல மென்ஷன் பண்ணிடணும். இப்போ நான் சொல்ல போகிற கீவேர்ட்ஸை ரிவிஷன் பண்ணிடுங்க. பகவத்கீதா, நாத்திய சாஸ்திரா, என்ன ரீசன் இந்த ஹெட்டிங் படிக்கல. தி டெக்ஸ்ட் புக் ஆஃப் பகவத்கீதா, நாத்திய சாஸ்திரா இன்ஸ்கிரைப்ட் ஆன் யுனெஸ்கோஸ் மெமரி ஆஃப் வேர்ல்ட் ரெஜிஸ்டர். இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, உங்களுக்கு தெரியும். இந்த ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ணா இந்தியாவில் 14 என்ட்ரிஸ் இருக்கு. இது முக்கியம் இல்லை, இந்த கீவேர்ட் இருக்குல்ல, யுனெஸ்கோ மெமரி ஆஃப் வேர்ல்ட் ரெஜிஸ்டர், அதோட பர்பஸ் புரிஞ்சுக்க முடியுதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட தாத்தாவுக்கு தாத்தா பல தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற அவங்க எழுதின ஒரு புக் கிடைச்சிருக்கு. அந்த புக்கை ப்ரிசர்வ் பண்ண என்ன பண்ணுவோம், இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி டிஜிட்டலாக மாற்றுவோம்ல, சேஃபாக வச்சுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ். இதில் கீவேர்டு என்னன்னா யுனெஸ்கோட மெமரி ஆஃப் தி வேர்ல்ட் ரெஜிஸ்டர். இதுக்கப்புறம் பகவத்கீதான்றது இந்தியாவுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, அந்த ஹோல் ஹியூமனிட்டிக்கு சொந்தம் அர்த்தம். ஸோ தீஸ் 2 ஐடியாஸ் பிலாங்ஸ் டு தி ஹியூமனிட்டி. ஓகே, அது ஓகே. வாட் இஸ் பகவத்கீதா? philosophy புக், எப்படி லைஃப் வாழணும், philosophy புக். இது உங்களுக்கு தெரியும், நாட்டியம் தானே, பர்ஃபார்மன்ஸ். ஸோ இது ஜஸ்ட் இன்ட்ரோ தாங்க. நீங்க உங்க டெக்ஸ்ட் புக்ல NCERT புக்ல பகவத்கீதான்னு போட்டு என்னென்ன வேர்ட்ஸ் லைன்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் படிச்சிருங்க. ஸோ பேசிக்ஸ், யூனிவர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அதனால கேட்பாங்க. அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச காமன் பாயிண்ட், பகவத்கீதா இஸ் a part of மகாபாரதா. எந்த சாப்டர்? பீஷ்ம பருவம். அண்ட் யாருக்குமான பிலாசபிக்கல் டயலாக்? கிருஷ்ணா அர்ஜுனா. எப்போ எழுதப்பட்ட புக்? BC ஏடியா? BC, செகண்ட் BC. யோசிக்க முடியல, ஏடி வச்சுக்கலாம். 0க்கு முன்னாடி ஒரு 200 இருக்கலாம், இல்லை 100 இருக்கலாம், இது நடுவில் இருக்கும். செகண்ட் ரிவிஷன் பண்ணலாமா? மெயின் கோர் வேர்டு இது. யுனெஸ்கோவோட மெமரி ஆஃப் வேர்ல்ட் ரெஜிஸ்டர்ல இந்தியாவோட ஒரு புக் வந்து வந்துருச்சு, இந்தியாவோட மேனுஸ்கிரிப்ட், பகவத்கீதாவும் நாட்டிய சாஸ்திராவும்.